ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் வந்து ஈக்கோங்க. இந்த திரைப்படத்தோட முதல் கதையே என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களை விட நம்ம நாயை எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படிங்கிறதா இந்த திரைப்படத்தோட கதையே. இந்த திரைப்படத்தோட முதல் கட்டத்தில் இதை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரும் அவருக்கு கூட்டு போகிறதுக்கு ஒரு டிரைவரும் வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் எங்கே போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 15 வருஷமாக இந்த ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிருப்பார். இவர் மறைஞ்சிருக்கிறதுனால இவருக்கு காவலாக வச்சிருந்த நாய்களை வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாரு. இப்போ இந்த நாய்களும் காட்டுக்குள்ளே யாராவது வந்தால் இவருக்கு உடனே மெசேஜ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த ப்ரொஃபஸர் இந்த நாய்களோட ப்ரீடு வந்து எடுக்கிறதுக்காக வருவார். ஏன்னா இந்த ப்ரொஃபஸர் இந்த நாய் வந்து ரொம்பவே ரேர் பீஸு. இந்த இப்போ இருக்கிறதுலே இவர்கிட்ட இருக்கிற இந்த நாய்ங்க மட்டும்தான் ஒரிஜினல் ப்ரீடு அப்படிங்கிறதுனால இவரோட நாய் ஒன்று கொண்டு போய் அது கூட ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த நாயும் ஒரு இடத்துல கெட்டி வச்சுட்டு அந்த நாய்களில் ஏதாவது ஒன்று இதை ப்ரீட் பண்ண வருதா அப்படின்னு சொல்லி இவரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் முக்கியமான ஹீரோயின்னு சொல்லி ஒரு பாட்டியை வந்து காட்டுவாங்க. அந்த பாட்டியோட பேர் வந்து மாலதி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு ப்ரொஃபஸர் 15 வருஷமாக காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்காருன்னு சொல்ல அவரோட மனைவி தான் இவங்க. இப்போ இந்த நாய்களுக்கு எல்லாமே ஃபுட்டு கொடுக்கறது வந்து எல்லா வேலையும் இந்த பாட்டி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பாட்டியை பார்த்துக்கிறதுக்காக தான் ஒரு பையனை வந்து வேலைக்கு வச்சுருப்பாங்க. இந்த பையனை யார் வச்சுருப்பானா, அந்த பாட்டியோட பசங்க எல்லாமே ஃபாரினில் செட்டில் ஆகிருப்பாங்க. அவங்க எவ்வளவு கூட்டாலும் இந்த பாட்டி இந்த இடத்த விட்டும் இந்த நாய்களை விட்டும் வரமாட்டான் அப்படின்னு சொன்னதுனால இப்போ இந்த பாட்டியை பார்த்துக்கிறாங்க. இந்த பையனை இவங்க வேலைக்கு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பையன் தான் இந்த பாட்டிக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருப்பான். அப்படி பாட்டிக்கு உடம்பு சரியில்லைனா கீழே போய் டாக்டரை போய் இவன் கூட்டு வருவானா. அப்போ டாக்டரும் அந்த பாட்டிக்கு தேவையான மெடிசன்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இதுக்கப்புறம் இந்த பையன் வந்து இவனுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா இவன் கீழே தான் வரணும். ஏன்னா இந்த பாட்டி வந்து மலை மேலே இருப்பாங்க. இப்போ இந்த பையன் தனக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே வந்து வருவாங்க. அப்போ இவன் கிட்ட வந்து அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து இவன்ட்ட நல்லா பேசக்கூடியவர் டக்குன்னு ஒருத்தர் மீட் பண்ணணும்னு சொன்னார்ரா, கொஞ்சம் வாடா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போனால் அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருப்பார். அவர் எதுக்காக வந்திருப்பானா, இந்த 15 வருஷமாக குறியச்சா அப்படிங்கிறவங்க இவங்க எல்லாருமே தேடிட்டு இருப்பாங்க. அப்படி தேடிட்டு இருக்கிற பற்றி அந்த பாட்டி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவானா, இது வரைக்கும் நானும் நிறைய தடவை அந்த பாட்டிக்கிட்ட அதை பற்றி கேட்டுட்டேன், பட் அவங்க எதுவுமே அப்படி ஆன்சர் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி உனக்கு யார் காசு கொடுக்கா, உன்னை யார் இப்படி வேலைக்கு கூட்டாங்க அப்படின்னா, என்ன அவங்களோட மகன் நான் ஃபாரினில் இருந்து எனக்கு மாதம் தேவையான சம்பளத்தை எல்லாம் கொடுத்து என்னை வேலைக்கு வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோட்டையும் சொல்லி அனுப்புவாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்து அந்த பாட்டிக்கிட்ட உங்கள் ஹஸ்பண்டை பற்றி ஏதாவது எனக்கு சொல்லலாமே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் அந்த பாட்டி என்ன சொல்லுவோம், ஜப்பானில் 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்குமா. அந்த டைமில் தான் இந்த குறியச்சா அப்படிங்கிறவன் அவரோட ஃப்ரெண்டும் அந்த பாட்டியை தேடி அந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த பாட்டிக்கிட்ட தான் இந்த கோம்பேங்கிற நாயோட ஒரிஜினல் ப்ரீடு அவங்க ஹஸ்பண்ட் வச்சுருப்பாங்க. அதாவது பாட்டிக்கு அந்த டைமில் அங்கே இன்னொருத்தரோட கல்யாணம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இவங்க அந்த நாயோட ப்ரீட்ஸ் பற்றியும் அதை பற்றின சில டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்காக அவங்க ஹஸ்பண்டை வந்து வெளியே கூட்டு போயிருப்பாங்க. வெளியே கூட்டு போன இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் மேலே பாம்புலேருந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு துணையாக தான் நம்ம குறியச்சை இருந்து அதுக்கப்புறம் அவங்கள கல்யாணமும் பண்ணிட்டு இப்போ ஊருக்குள்ளே இந்த நம்ம நாட்டுக்கு வந்து குழந்தைங்களையும் பார்த்துட்டு ஒரு இன்னொரு வாழ்க்கை வந்து இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த பையன்கிட்ட இப்போ தான் இந்த பாட்டி சொன்னோம். உடனே இவனும் சரி ஓகே அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவான். இதுக்கப்புறம் இந்த பையன்கிட்ட வந்து கீழே ஒரு 2 லாரி டிரைவர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ யார் என்னங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் எங்களுக்கு தெரியும், நீ வந்து குறியச்சனை தான் தேடி வந்திருக்க, குறியச்சனை பிடிச்சி கொடுத்தா உனக்கு காசு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இத்தனை நாள் அந்த பாட்டி விட்டே நீ அமைதியாக இருக்க. இப்போது நீ யாருங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நாங்கள் போலீஸ்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக உன்னை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ என்ன சொன்னான்னா, சரி இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னோடனே, குறியச்சை எங்கே இருக்கான் அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியும், அவனை இருக்கிற இடத்துக்கு எங்களை கூட்டு போ, மற்றதை நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொன்னா, எனக்கு என்னமோ அந்த மலை கீழே இருக்கிற குகையில் தான் அவர் இருப்பார்னு தோணுது, நம்ம அங்கே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு அவங்க குடிக்கிற ட்ரிங்க்ஸில் வந்து விஷத்தை கலந்து அவங்கள கொல்லணும்னு பார்ப்பான். ஆனால் அவங்க 2 பேரும் இதை குடிக்காமல் இவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சு இவனை இப்போ பிடிச்சி கீழே தூக்கிட்டு போகணும்னு நினைக்கும் போது அந்த பையன் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க 2 பேர்த்தையும் அந்த இடத்துலேயே கொண்டுட்டு மறுபடியும் இந்த பாட்டியை பார்க்குறக்காக வருவான். அப்போ தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போடுவாங்க. அதாவது இந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறியச்சை வந்து 15 வருஷமாக குகைக்குள்ளே கிடக்காரன்னு சொல்கிறாங்களே, அந்த குகைக்குள்ளே கிடக்கிற காரணமே இந்த பையன் தான். ஏன்னா இந்த பையன் தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை வந்து குத்திருப்பான். குத்தினால அந்த படியை வந்து குறியச்சை ஏற்றுக்கிட்டு இந்த பையன் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி தான் உள்ளே இருப்பான். அதாவது குறியச்சன் தான் இந்த பையனை வளர்த்துருப்பாரு. இவனுக்கு மாதம் தேவையான காசு எடுத்து இந்த குறியச்சன் தான் ஒருத்தர் மூலமாக இவனுக்கு கொடுத்துட்ருப்பாரு. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போலீஸ்காரங்க வேண்ட ஒருத்தர் விசாரிச்சா எடுத்துருமா அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாட்டியை பார்த்து இந்த விஷயத்தை வந்து சொல்லும்போது தான் பாட்டி இன்னொரு கதையும் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, குறியச்சனோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கா கட்டத்தில் ப்ரொஃபஸர் வந்தாருன்னு சொன்னதுமா, அந்த ப்ரொஃபஸரும் இவங்ககிட்ட ஜப்பானில் போய் நாய் ப்ரீட் வாங்குறதுக்காக போயிருப்பாரு. அப்போ அவங்க புருஷனுக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லிப்பாரு. அதாவது அவங்க புருஷன் பாம்பு விழுந்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி விழுந்திருக்கே மாட்டாங்க. அவர் வந்து பக்கத்து நாட்டு ராணுவத்தில் வந்து மாட்டிருப்பாரு. பட் அந்த உண்மையை சொல்லாமல் குறியச்சு இந்த பாட்டி மேலே இருந்த ஆசையினால் அந்த உண்மையை சொல்லாமல் இந்த பாட்டியை கல்யாணம் பண்ணி இந்த விஷயத்தை கூட்டு வந்திருப்பாரு. இப்போ இந்த விஷயத்த பாட்டி வந்து அந்த போலீஸ்காரன்ட்ட சொல்லும்போது,
போலீஸ்காரங்க எதுவுமே சொல்லாமல் சரி அந்த பையன் உங்களுக்கு கொள்றதுக்காக தான் வருவான், கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க, அவன் வந்துட்டானே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கீழே இவங்க வந்ததுக்கப்புறம் அப்போ தான் இவங்களுக்கு இன்னொரு ஸ்டோரியை காட்டுவாங்க. அதாவது இத்தனை வருஷமாக குறியச்சன் தான் அந்த பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. பட் அது இல்லாமல் இருக்கும். அதாவது இந்த பாட்டி தான் இந்த நாய்களை எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். இதனால் இந்த நாய்கள்லாம் குறியச்சன் சொல்கிறத கேட்கறத விட இந்த பாட்டி என்ன சொல்கிறதோ அதை தான் கேட்கும். இப்போ குறியச்சன் அந்த குகைக்குள்ளேருந்து வெளியே வரணுமா இல்லையா அப்படிங்கிறத இந்த பாட்டி தான் முடிவு பண்ணுற இடத்துல இருக்கும். இப்போ இந்த விஷயம் தெரியாமல் இந்த பையன் இந்த பாட்டி எப்போ போல கொள்றதுக்காக மேலே வருவானா, அப்போ பாட்டி வந்து என்ன கேட்கனா, பெத்த பிள்ளைங்களே குறியச்சனை தேடாத போது நீ மட்டும் எதுக்காக இப்படி தேடுன அப்படின் போது அவன் டக்குன்னு என்ன சொல்லுவான், சில நாய்ங்க விசுவாசமாக இப்பவும் இருக்கும், அதுக்கு எப்போது ஒரு மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டே அவன் பைக்குள்ள கத்தி எடுப்பானா. அப்போ தான் அவன் திரும்பி பார்ப்பான், அந்த பாட்டியை சுற்றி இந்த பாட்டி வளர்த்த நாய்ங்க எல்லாத்தையுமே பாதுகாப்பாக நிற்கும். அப்போ தான் அவனுக்கே ஒரு விஷயம் புரியும். அதாவது என்னென்னா, நம்ம ட்ராப்பில் இப்போ மாட்டிட்டோன்னு. இப்போ கீழே போனாங்களா போலீஸ்காரங்களும் இன்னொன்று ஒருத்தரும், அப்போ அவங்க ரெண்டுத்துக்குள்ளேயும் பேசும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். குறியச்சன் விருப்பப்பட்டு வேணால் குகைக்குள்ளே உட்காந்துருக்கலாம், ஆனால் இப்போ வெளியே வரணுமா இல்லையா அப்படிங்கிறது அந்த பாட்டி தான் முடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த திரைப்படத்தோட கதையை வந்து முடிப்பான். திரைப்படத்தோட ஒவ்வொரு சீனும் அதே நேரத்தில் இவங்க பண்ண அந்த க்ரீன் ஃப்ளாக்கு சிஜிலேருந்து எல்லாமே பெர்ஃபெக்டிவாக அதே நேரத்தில் செமையாக இருக்குங்க. அந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு கேரக்டருமே அவங்களோட பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை இந்த திரைப்படத்தை காட்டிப்பாங்க. இந்த படத்தோட ரைட்டிங்கை பார்க்கும்போது நமக்கே தெரியாது இந்த அளவுக்கு இந்த ரைட்டிங் பண்ண முடியும். கடைசியில் பாட்டி தான் வில்லி அப்படின்னு சொல்லும்போது படம் அப்படியே நமக்கு வேறு லெவலில்